வணக்கம். வருஷா வருஷம் டிசம்பர் 12ஆம் தேதியா உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு தினமாக கடைபிடிக்கிறோம். இதை முன்னிட்டு ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் பத்தி எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஒரு நாடகம் நடத்த போறோம். இந்த நாடகத்துல விஷால் பிரசன்னா, ராமு ஒரு விவசாயி, ராமுவின் மனைவி சீதா, சிவபிரியா, மருத்துவர் பிரசாந்த், உதவியாளர் வெங்கடேஷ் மற்றும் குடும்ப தத்தெடுத்தல் குழு ஸ்ரீஜா மற்றும் ஷோபிகா. முதல் காட்சியில் ராமுவின் வீடு. இல்லைங்க, ஒரு மாசமாவே உடம்புக்கு சரியில்லை, ஒரு காய்ச்சல், உடம்பே ரொம்ப சோர்வா இருக்கு. இல்லைங்க, ஏற்கனவே விவசாயத்துக்காக நிறைய கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்போ என்னோட செலவுக்காக மாத்திரை, அவங்க கொடுக்குற டெஸ்ட், அது இது நிறைய செலவாயிடும். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, தானாவே சரியாயிடும். அடிப்படை மருத்துவ வசதிக்கே கஷ்டப்படுறாங்க. அடுத்த சீன்ல குடும்ப தத்தெடுத்தல் குழு வந்து ராமன் வீட்டுக்கு போகுது. வீட்டில் யாராச்சும் இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா. நாங்கள் தாகூர் ஹாஸ்பிட்டல் இந்த சர்வேக்காக வந்திருக்கோம். ஃபேமிலி ஆக்ஷன் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக சர்வே எடுக்கணும். என்னம்மா என்ன பண்ணி ஃபேமிலி ஆக்ஷன் ப்ரோக்ராம்னா குடும்ப தத்தெடுத்தல் திட்டம். அதில் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து 5 குடும்பத்தை தத்தெடுத்து அவங்கள வந்து 5 வருஷத்துக்கு வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அவங்களுக்கு ஏதாச்சும் நோய் இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டே வருவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கலாம். ஹெல்த் சர்வீஸ் வந்து உங்கள் வீடு தேடியே வரும். ஸோ நாங்கள் மாதம் சர்வீஸ் பண்ண வச்சு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எங்கள்கிட்ட நேரடியாக கேட்கும். சரிங்களா? உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? வீட்டில் 2 பேர் இருக்கோம். நானே மனைவி இருக்கோம். வீட்டு வருமானம் எவ்வளோ? வருமானம் அதுவும் இப்போ ரொம்ப கம்மியாக தான். ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்களா நீங்கள்? ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியலம்மா. அப்புறமா வசதி இல்லை, வருமானம் ஏபிஹெச் ஐடி இல்லையா? ஏபிஹெச்லாம் அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்னு வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. சரிங்களா? இதில் இந்த ஐடி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டு, ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து அரசு மற்றும் அரசு ஒன்றிய மருத்துவமனையில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வெறுமனே ஒரு ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ், ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம், இல்லை தாகூர் காலேஜ்லேயுமே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் வர ஒரு ஃபேமிலிக்கு வந்து எல்லா செலவையும் ஏற்றிட்டு காப்பீடு தராங்க. சரிங்களா? நீங்கள் நாளைக்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஐடி மூலமா ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸ்கீம் பற்றி தெரிஞ்ச ராமு ஏபிஹெச்ஏ ஐடிக்கு ரெஜிஸ்டர் பண்ண போறாரு. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, மாத வருமானம் இல்லை உள்ளங்கய்யா. தாகூர்லையும் இலவச மருத்துவம். அடுத்து ராமு சீதாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாரு. என்ன தொந்தரவு? மனைவிக்கு ஒரு வருஷமா வந்து உடம்பு சரியில்லை, ரொம்ப காய்ச்சல், ஜுரம்லாம் இருக்குது, எழுதிட்டே இருக்காங்க, ரொம்ப சோர்வாக இருக்காங்க. இவ்வளோ லேட்டாக கூட்டிகிட்டு வரீங்க? மருத்துவ வசதி இல்லை. இப்போ தான் வந்து ஏபிஹெச்ஏ ஐடி தெரியாது, என்ன ரிஜிஸ்டர் பண்ணி இப்போ தான் பார்க்க வந்துருக்கோம். சரி, நீங்கள் ஐடி வாங்கிட்டீங்களா? கவலைப்படாதீங்க, மருத்துவம் எல்லாமே இலவசம் தான், மருந்து எல்லாமே இலவசம். ஒரு மாதம் இந்த மாத்திரையை போடுங்க. தத்தெடுத்தல் குழு ராமு வீட்டுக்கு திரும்ப போகுது. வீட்டில் யாருமா இருக்கீங்க? நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்களா? பண்ணிட்டோம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் பார்க்க சரிங்க. எனக்கு தெரிஞ்சதுனால தான் முடிஞ்சது. முடிஞ்ச போயிட்டு நீங்களும் சுற்றி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், அதோட பயன் என்ன,